வெல்கம் டு திரு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அடிக்கின்ற வெயில் 100 ஃபேரன்ஹீட்டை தாண்டி போயிட்டுருக்கு. தமிழகத்தில் 102 104 போயிட்டுருக்கு. கடுமையான வெயிலில் நமக்கு பாதிப்பு, மனிதனுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும், உயிரிழப்புகள் கூட ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நமது உடலில் நீரை வைத்தே உருவான இந்த உடல் நீரெல்லாம் வெளியாச்சுன்னா, வேர்வையால் வெளியாச்சுன்னா நமக்கு மயக்கம், சோர்வு எல்லாம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்போ நாம் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடலில் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா தண்ணீர் அருந்திக்கிட்டே இருக்கணும். எதெல்லாம் சாப்பிடணும், எதை நம்ம சாப்பிட்ற நினைக்கிறோம், எதை தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன சொன்னதை எப்படி நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு வாட்டர்மெலான், தர்பூசணி. அதில் ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் அதை போய் ஆராய்ச்சி பண்ணதாகவும், அதை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வாட்டர்மெலானில் இன்ஜெக்ட் பண்ணி கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணதாகவும், அதில் ஸ்வீட் இருக்கிறதாகவும், அதில் கலரை சேர்த்துக்கிட்டதாகவும், அதுதான் பல இடத்துல விற்கப்படுகிறதாகவும், ஏன் விவசாயிகளே தான் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான இஷ்யூஸை பெருசாக உருவாக்கி தர்பூசணியோட வியாபாரத்தை கெடுத்துட்டாங்க. தர்பூசணி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது கிட்டத்தட்ட 95% வாட்டர் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வெஜிடபிள்ஸ், ஒரு பழம், ஒரு ஃப்ரூட். அது மிக 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 அவசியமான விஷயம். அதை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வேண்டிய எனர்ஜியில் கிடைக்கக்கூடிய நீருக்கு ஆதாரமாக உடம்புக்கு தேவையான நீர் அதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட தர்பூசை மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயத்தை சொல்லி அதை சாப்பிடாத அளவுக்கு பயமுறுத்தினாங்க. ஏன் இன்னும் பலவிதமான பழங்களை பற்றி தவறாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதுனால நம்ம பழங்களே சாப்பிடாம கடைகளில் விற்கின்ற கெமிக்கல் ஐட்டத்தை சாப்பிட்றோம். சாதாரணமாக அதிகமாக பருகக்கூடிய அனைத்துமே ஜீனி தண்ணி தான், சர்க்கரை தண்ணி, அதை தான் நாம் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய நடிகர்கள், பிரபலங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு சில்லுன்னு குடிக்கிறது மாதிரியாக காட்டும்பொழுது நாம் அதுக்கு அடிக்ட் ஆகி அதை குடித்து பழகிறோம். அதனால் இதை புண்ணியம் இருக்கா? உடல் ஆரோக்கிய கேடை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய ஆரோக்கிய கேடு விளையக்கூடியது எல்லாமே இந்த மாதிரியான பாட்டில்டு ஐட்டம் அனைத்துமே உடலுக்கு கேடான விஷயம். இன்றைய கண்டிஷனில் நம்ம சாப்பிட வேண்டியது தர்பூஸ், மோர், லெமன் ஜூஸ். மிக எளிமையாக மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு லெமன். அந்த லெமனை கட் பண்ணி ஒரு கிளாஸில் புழிஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குடித்தாலே நமக்கு வேண்டிய எனர்ஜி கிடைக்கும். ஒரு நாளைக்கு வேண்டிய விஷயங்கள், விட்டமின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் நாம் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்க யோசிப்போம். ஒரு கடையில் போய் அதிகப்படியாக லெமன் ஜூஸுங்கிறது குறைந்த விலைங்கிறதுனால லெமன் ஜூஸ்ன்னு சொல்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு காஸ்ட்லியான ஒரு ஜூஸை சொல்லுவோம். இப்போ காஸ்ட்லியான ஜூஸ் கடையில் குடிக்கும்போது அதில் சுகர் ஆட் பண்ணுறதுனாலையோ இல்லை பால் ஆட் பண்ணுறதுனாலையோ அந்த பெனிஃபிட் நமக்கு சேராது. சில்லுன்னு குடிக்கிறது முக்கியம் இல்லை, நல்லா ஒர்த்தாக குடிக்கணும், நல்லதாக குடிக்கணும். இன்றைக்கி கண்டிஷனில் இளநீர், தர்பூசணி போன்றவையெல்லாம் குடிக்கணும். வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா நாம் எப்போதுமே வெள்ளரி பிஞ்சு அதை ரெகுலராக எடுத்துக்கலாம். வெள்ளரி பிஞ்சு இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கு உகந்த அற்புதமான கனி. அப்புறம் நம்ம எப்போதுமே இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பனை நொங்குகள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் 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 சாப்பிட்டுட்டு வரணும். எல்லாமே நம்ம சாப்பிட்ணும் தான். அதே மாதிரி என்றைக்குமே எங்கேயுமே சுகர் கலந்த ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்த இல்லை, நமக்கு மக்கள் சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும். ரொம்ப எளிமையாக இயல்பாக சின்னதாக விஷயம் என்னென்னா தண்ணி தான். ஒரு நாளைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 4 லிட்டர், 3 to 4 லிட்டர், 5 லிட்டர் வரையும் குடிக்கலாம். அது நல்லது. தண்ணியே போதுமானது. தண்ணியை தாண்டி நமக்கு இன்றைக்கு இருக்கின்ற கெமிக்கல், அதாவது கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ஓரளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஓஆர்எஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இதை மட்டும் நம்ம 1 லிட்டர் வாட்டரில் கலந்து குடிக்கிறது சில விஷயங்களுக்கு, பொட்டாசியமாக இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உடம்புக்கு நல்லது. இதை தவிர மற்ற எதுவுமே நீங்கள் பாட்டில் ஐட்டம் இந்த வெயில் காலத்தில் குடிக்க ரொம்ப சாதாரணமாக எளிமையாக டெய்லி நீர், பழைய தண்ணி ஊற்றின சாதத்தில் தண்ணி ஊற்றின பழையதுன்னு சொல்லக்கூடிய அந்த நீராகாரத்தை சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், தர்பூசணி சாப்பிட்லாம், லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம், தண்ணி 5 லிட்டர் குடிக்கலாம். இது மட்டுமே நாம் இந்த வெயில் காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா போதும். ஆரோக்கியமாக இந்த வெயில் காலத்தை ஓட்டிடலாம், சிறப்பாகவும் இருக்கலாம். வணக்கம்.